அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல parameter right இந்த ஆப்ஷனை எப்படி லாக் பண்றது அன்லாக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். யாராச்சும் ஒருத்தர் வந்து parameter right ஆன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு parameter எனேபிள் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஒரு ஒர்க் செஞ்சு வச்சுட்டு போயிருப்போம். ஆனா வந்துட்டு parameter வேற மாத்தி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். சரி, இப்போ இதுல இருந்து நம்ம தவிக்கலாம் அப்படின்னா இந்த parameter right வந்து நம்ம டிசேபிள் பண்ண போறோம் கம்ப்ளீட்டா. யார் ஆன் பண்ணாலும் இது வந்து ஆன் ஆகாது. அது அவங்களுக்கு எப்படி லாக் அன்லாக் பண்றதுன்னு தெரியாத வரைக்கும். சரி, இப்போ நான் நார்மலா வந்து MDI மோட்ல ஒன்னு கொடுத்துட்டு ஆன் பண்றேன். எனக்கு வந்து parameter right வந்து ஆன் ஆயிடுச்சு. சரி, திருப்பி 0 கொடுக்குறேன், 0 ஆயிடுச்சு. 1 கொடுக்குறேன், 1 ஆயிடுச்சு. parameter right எனேபிள் இருக்கு. இப்போ நான் இதை எப்படி டிசேபிள் பண்றது? நான் 1 கொடுத்தாலும் 0 தான் இருக்கணும், இல்ல 0 கொடுத்தாலும் அது 0 தான் இருக்கணும். நம்ம ஆனே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் parameter சிஸ்டம்ல போயிடுங்க. சிஸ்டம்ல parameter 3299 சர்ச் பண்ணிக்கோங்க. இது நார்மலா வந்து 0ல இருக்கும். ஓகே, நீங்க 3299 இது சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுல PKY இருக்கும். ஓகே, இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனேபிள் பண்ணணும். ஒன்னு கொடுத்துட்டு இன்புட் பண்ணுங்க. ஸோ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஷன் செட்டிங் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா parameter right வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. நம்ம ஒன்று மாத்திட்டு நம்ம 0 கொடுக்கவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்னு கொடுத்துட்டு ஆன் பண்றேன், ஆன் ஆகல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து 0ல தான் இருக்கு. நான் எத்தனை தடவை ஒன்று ஆன் அந்த கமாண்ட் கொடுத்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா 0லயே இருக்கு. சரி, இப்போ லாக் பண்ணிட்டோம். இது யாருமே நம்ம இனிமேல் பராமீட்டரை மாற்ற முடியாது. ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு அன்லாக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அதே மாதிரி போயிட்டு சிஸ்டம்ல போயிட்டு இங்க 0 பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பராமீட்டருக்குள்ள இருக்கிறது. ஸோ parameter நம்ம ஆல்ரெடி டிசேபிள் பண்ணிட்டோம், யாராலையும் மாற்ற முடியாது. யாராச்சும் ஒன்றுன்னு பண்ணாம நம்ம வந்து ஒன்றுன்னு மாற்றினா மட்டும் தான் இந்த parameter வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி அகைன் நம்ம இந்த 3299ல இருக்கிற இதை 0 ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் செட்டிங் போயிடுங்க. இந்த ஆஃப்செட் செட்டிங் கீழே parameters வரும். செட்டிங் parameters இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் parameters, நாட் parameters, செட்டிங் parameters. ஸோ இதில் நீங்கள் 3299 சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே PKey வரும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் 0 பண்ணிக்கலாம் இங்கே போயிட்டு. ஸோ இங்கே 0 பண்ணுறது மூலிமா நம்ம இந்த PKயை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம், அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நார்மலாக ஆஃப்செட் செட்டிங்கில் போயிட்டு நம்மளால் பேஜ் அப் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். ஆஃப்செட் செட்டிங்கில் போய் நம்மளால் parameter right எனேபிள் பண்ணிக்க முடியும் MDI மோட்ல. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. அகைன் டிசேபிள் பண்ண டிசேபிள் ஆயிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணுற ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம எந்த ஒரு ஃபனக் மிஷினாக இருந்தாலுமே இந்த 3299 இந்த parameter வச்சு parameter right எனேபிளை வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக டிசேபிளும் பண்ணலாம், எனேபிளும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.